வணக்கம் மக்களே. நாம இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸில் செமஸ்டர் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்போ லைவாக ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறோம். அப்படி பே பண்ணும்போது நமக்கு என்னென்ன இஷ்யூஸ் வரும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கும். ஸோ உங்களோட நேட்டிவ் வந்துட்டு வேறையாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டாக வேறு சிட்டியில் வந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்மளோட சொந்த ஊர் மதுரையாக இருக்கும். நம்ம இப்போ ப்ரெசென்ட்டாக சென்னையில் வந்திருப்போம். நம்ம சென்னை கொடுக்கலான்னா கொடுக்கலாம். அதையும் நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க போவோம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ஸில் வந்துட்டு நம்ம இங்கே நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு June 2025 MBA ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. பிஜி எம்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்லைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா December 2025. ஆனால் இப்போ தான் வந்து June 2025க்கான எக்ஸாமினேஷன்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா வந்து June 2025 நடக்க வேண்டிய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இன்னும் நடக்கலை. ஸோ இப்போ வந்து நம்ம நவம்பர் மந்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து ஓப்பன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம June 2025 எழுத வேண்டிய எக்ஸாம் தான் நவம்பரில் தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க போவோம். ஸோ உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு சின்ன பாயிண்ட் வந்து என்னென்னா, நாம் வந்து அட்மிஷன் போட்டதுலேருந்து இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் என்ன இமெயில் அட்ரஸ், என்ன காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறோமோ நீங்கள் அதையே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நடுவில் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒன்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் சேம் இமெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து கடைசி வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுங்க. சரி, வாங்க. என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்தாச்சு, டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டாச்சு. ஸோ உள்ளே போவோம். ஸோ இது வந்து MBA நம்ம செகண்ட் செமஸ்டருக்கான ஃபீஸாக வந்து இப்போ வந்து பே பண்ண போகிறோம். வாங்க. ஸோ June 2025க்கான எக்ஸாம் இப்போ நம்ம நவம்பரில் தான் நம்ம அந்த எக்ஸாம் ஃபீஸே வந்து பே பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ தான் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு மீன் வாயிலே வந்து எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூலில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, வாங்க. ஸோ இப்போ நான் MBAக்காக அப்ளை பண்ணுறதுனால MBAக்கான ரிலேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்துட்டு MBA டிகிரி வந்து டோட்டல் டூரேஷன்ஸ் வந்து 2 years. ஸோ அரியர் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 years வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம டோட்டலாக 4 yearsக்குள்ளார வந்து இந்த டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து எதுவுமே எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ABCID டெப் கிரியேட் பண்ணாதவங்க எல்லாருமே வந்து கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க்ஸும் அஃபிஷியல் லிங்க்ஸும் வெப்சைட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ABCID டெப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா நான் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த ABCID டெப் வந்து யாருக்கு சென்ட் பண்ணோம் ஆன்லைனில் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோவில் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உள்ளே போன உடனே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம ஒன்றுனா வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்துட்டு June 2025க்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் தான் ரிஜிஸ்டர் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் செகண்ட் பாயிண்ட் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வித் யுவர் என்ரோல்மெண்ட் நம்பரில் இல்லாமல் நான் லாகின் வந்து பண்ணணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து கம்பல்சரியாக வந்து ஃபில் பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னென்னா ஃபீஸ் வந்து பேயிங் ஆப்ஷன்ஸ் ஒன்லி பை ஆன்லைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா November 25th நம்ம வித்தவுட் பெனால்ட்டி வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து November 28th அந்த பீரியட் மேலே வந்துட்டு வித் பெனால்ட்டியோட தான் நம்ம ஃபைனை வந்து பே பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணது எல்லாமே வந்துட்டு கேட்டிருக்கிற வேலிடான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம என்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகிடான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஐ ரீட் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக உங்களோட போர்ட்டலுக்குள்ள வந்து போயிடும். அதில் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரும் உங்களோட ஃபுல் நேம் வந்து செக் பண்ணிக்கலாம். செலக்ட் ஒன் ஆப்ஷன் குரூப் கரெக்ட்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் செக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃபுல் நேம் செக் பண்ணிக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணிக்கோங்க, ஜெண்டர் ஐடென்டிட்டி செக் பண்ணிக்கோங்க, உங்களோட பிரான்ச் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நான் இப்போது என்னோடய ஹோம் டவுன் வந்து வேறு. ஸோ நம்ம இப்போ கரெக்டாக சென்னையில் வந்திருக்கோம். ஸோ சென்னை வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ நேம், உங்களோட ஃபுல் நேம் வந்து தமிழில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி சைடில் வந்துட்டு உங்களோட ஃபுல் நேம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் நேம். ஸோ ப்ரெசண்ட்டாக இருக்கிற சென்னை அட்ரஸும் கொடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் வந்து நம்ம இனிஷியல்லேருந்து என்ன கொடுத்தோமோ அதுவே ஃபுல்லாக கொடுங்க, சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்ளை கொடுத்தீங்கன்னா அது சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஓகே, நான் புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டேன். ஸோ ஐ சர்டிஃபை கொடுத்துக்கோங்க, அப்ளை கொடுங்க.
ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாருங்கள் 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீ மார்க் ஸ்டேட்மெண்ட் 175. ஸோ நம்ம டோட்டலாக வந்து 2175 வந்து பே பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு டியூஷன் ஃபீ எப்படி பே பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து எனக்கு கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது டிக்ளைன் வந்து வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆன்லைன் பேங்கிங் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போயும் நான் வந்து ஆன்லைன் பேங்கிங் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆனால் ஆன்லைன் பேங்கிங் வந்து அந்த இன்டர்நெட் பேங்கிங், ஸோ கார்டு யூஸ் பண்ணி பண்ணாமல் நாம் எப்போவுமே வந்து ஜிபே வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று கார்டு யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வந்துட்டு உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் ஆன்லைன் சைட் ஒரு பேஜில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து பே பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பேமெண்ட் ப்ராசஸ் போவோம். ஸோ பேமெண்ட் ப்ராசஸில் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர், ஃபுல் நேமு, ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீ. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே J25 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்ன மீனிங்னா June 25 MBA எக்ஸாம் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ J25 MBA எக்ஸாம் ஃபீஸ்னா June 25 MBA எக்ஸாம் ஃபீஸுங்க. ஸோ இமெயில் ஐடி வந்து ரெகுலராக கொடுக்குறவங்களோட இமெயில் ஐடியும் கொடுங்க, எதுவுமே புதுசாக கொடுக்காதீங்க. ஸோ இங்கே வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் செலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் வந்து பே பண்ணிக்கலாம், அப்படின்னா டேரெக்டாக இந்தியன் பேங்கிங், நெட் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா த்ரூ ஏடிஎம், பே, டெபிட், கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் அதர் நெட் பேங்கிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து அதர் பேங்க் நெட் பேங்கிங் லைவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதில் வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கே கேப்சா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு த்ரூ ஏடிஎம், மெர்ச்சன்ட் ஐடி, டோக்கன் நம்பர் எல்லாமே வந்து காமிச்சிருக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2175. MBA 4403. ஓகே, ஸோ பே கொடுங்க. ஸோ இங்கே வந்து இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்னு இருக்குது. நான் நெட் பேங்கிங் வந்து தரப்போகிறேன். ஸோ பேங்க் வந்து ICICI கொடுக்க போகிறேன். ஸோ 2175 கூட வந்துட்டு சிஸ்டம் ஃபீ 20யும் GST 3.6 இருக்க போகுது. ஸோ ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வந்து கேட்குறாங்க. நான் இந்த வந்து சேவிங்ஸ் பேங்க் தான். ஓகே, ஸோ என்கிட்ட டெபிட் கார்டு பின் கேட்குது. ஸோ OTP வந்து வரும். மக்களே, நான் இப்போ இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி தானே பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த ஸ்க்ரீன் அப்படியே விட்டுட்டேன். நான் வேறு ஒரு ஸ்க்ரீனில் தான் இந்த OTP இந்த வெரிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வேறு ஒரு பேஜில் வந்துட்டு இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்துட்டு இதோட லிங்க் வந்து அதுக்கு வந்து சென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? என்னோட சேம் காண்டாக்ட் நம்பரில் தான் என்னோடய பேங்கிங்கும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு அந்த லிங்க் வந்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லிங்க் வந்து அதுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நான் அங்கே பேமெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே நான் பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஓகே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல வந்து ஓகே ஆகும் பாருங்கள். அது காமிக்க தான் இந்த ஸ்க்ரீன் வந்து நான் அப்படியே வந்து விட்டுருக்கேன். ஸோ OTP வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டுருக்கு. ஸோ இது ஃபுல்லாமல் என்டிடி டேட்டா தான் பண்ணுறாங்க. நான் ப்ரீவியஸாக என்டிடி டேட்டாவில் இருந்து ஒர்க் பண்ணி இருந்திருக்கேன். ஸோ ரிமார்க்ஸ் வந்து FBA 72 பேன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு வருது. ஸோ அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு பாருங்கள் ஸ்க்ரீனில் வந்து காமிக்குது. ஸோ அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள், எதுவுமே பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ரிசிப்ட்ஸ் இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ டோட்டலாக வந்து ஸோ இந்த இடத்துல டிகிரி வந்து J25 MBA எக்ஸாம் ஃபீன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. J25னா ஒன்றும் கிடையாது, June 25 MBAவோட எக்ஸாம் ஃபீஸ் தான். இருந்தாலும் எனக்குமே இதெல்லாம் என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு டவுட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்ம் அப்படியே பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக 2175 ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் 20 ப்ளஸ் வந்து டேக்ஸஸ்ஸு, ஸோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்படி பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய நெட் பேங்கிங்கில் போய் பார்த்துக்கிறேன் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ 2175க்கு 2198 வந்து எடுத்திருக்காங்க டோட்டலாக. ஸோ 2175க்கு 2198 வந்து எக்ஸாக்டாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து 2175. நமக்கு வந்து டோட்டலாக வந்து 2198 வந்து எடுத்திருக்காங்க ட்ரான்சாக்ஷன்ஸ் சார்ஜஸ்க்காக. ஸோ சக்ஸஸ்ஃபுல் வந்து ஆகிடுச்சுங்க பேமெண்ட்டு. ஸோ நான் வந்து கிரெடிட் கார்டோ, ஜிபேவோ எதையுமே டெபிட் கார்டோ வந்து யூஸ் பண்ணல. நான் டேரெக்டாக வந்து இன்டர்நெட் பேங்கிங் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா அட்மிஷன் ஃபீ ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து டியூஷன் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீ நான் எல்லாமே ஆன்லைனில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும். ஒரு சில டைம் இஷ்யூஸ் வரும், டிலே வரும். நீங்களும் மிட் நைட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ
கூகுள் க்ரோம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த வித இஷ்யூஸும் வந்து வராது. ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதை வந்து பிரிண்ட் அவுட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹால் டிக்கெட்டும் எக்ஸாமினேஷன்ஸ் டைம் டேபிளும் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸில் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து சொல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதில் ஒரு சில பேருக்கு வந்து பர்டிகுலராக ஒரு சில டவுட்ஸ் வந்து வரும். அது என்னென்னா சில பேருக்கு வந்து நீங்கள் என்ரோல்மெண்ட் கொடுக்கும் போது என்ரோல்மெண்ட் ராங்குன்னு வரும். இல்லைனா வந்துட்டு ப்ளீஸ் கிரியேட் ஏபிசி ஐடிஎன் டப் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பேருக்கு எரர் எல்லாமே வந்து வரும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம் நிறைய இருக்குங்க. ஸோ இப்படி ஜென்ரலாக வந்து சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் A25 பேட்சாக வந்திருக்கீங்க, இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செம் அப்படின்னா இன்னும் சர்வரில் வந்து இன்னும் அப்லோட் ஆகாமல் வந்துருக்கலாம். இல்லைனா வந்துட்டு இன்னும் ஏபிசிஐடி ஐடி டப் ஐடியை வந்துட்டு இன்னும் சப்மிட் பண்ணாமல் வந்துருக்கலாம். இல்லைனா வந்துட்டு அந்த பேமெண்ட் வந்து அவங்களுக்கு போய் சேராமல் வந்து இருந்திருக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ யூனிவர்சிட்டிக்கு அது எல்லாமே ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும் சில சமயம். பட் ஃபைனலாக எல்லாருமே வந்து கிளியர் ஆகிடும்.